அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே, ஆட்சியில் பங்கு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி அமைக்கும் என்றும், திமுகவுக்கு ஏன் எரிச்சல், பயம் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இன்னும் பல கட்சிகள் வரும், இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன. எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன. எங்கள் கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க, ஏங்க பயம்? இன்னைக்கு பயம் வந்துட்டுது. அதிமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன்விழா கண்ட கட்சி. எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். யாரோட வேணா கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீங்கள் இவரோட கூட்டணி வச்சா வரமாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டேங்க. நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்யும். அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லி அவங்க கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுக்கங்க, அரசுல பங்கு இல்லைன்றது நமக்கு ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர. டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதிலிருந்து ஏதோ அதில் கண்டுபிடிச்சி விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில் விட்டுருங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதிமுக பாஜக இடையே கூட்டணி மட்டுமே, ஆட்சியில் பங்கு இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ள நிலையில், அமித்ஷா வருகை தொடர்பான பாஜகவின் பத்திரிகை செய்திக்குறிப்பில் ஆட்சியில் பங்கு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இபிஎஸ் தலைமையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 2026 சட்டப்பேரவை தேர்தலை பாஜக சந்திக்கும் என சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். தொகுதி பங்கீடு, அமைச்சரவையில் பங்கு ஆகியவை குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆலோசித்து பின்னர் அறிவிக்கப்படும் என பாஜகவின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆட்சியில் பங்கு இல்லை என இபிஎஸ் தற்போது கூறியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. பாஜக குடும்ப கட்சி கிடையாது, சாதாரண தொண்டரும் தலைவராக வரலாம் என தமிழக பாஜகவின் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழக பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரன் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் முறைப்படி தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நயினார் நாகேந்திரனை நாற்காலியில் அண்ணாமலை அமர வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நயினார் நாகேந்திரன், இபிஎஸ்ஸின் கருத்து தொடர்பாக தேசிய தலைமை கருத்து தெரிவிக்கும் என்றார். பாரதிய ஜனதா கட்சி உண்மையான சமுதாய நீதி கட்சி. அது இங்கே எப்படின்னா ஒரு கிளைக்கழக செயலாளரும் மாநில தலைவராக முடியும், ஒரு மாநில தலைவரும் தேசிய செயலாளர் ஆக முடியும். ஆக இதில் சமுதாய நீதியோடு பார்க்கின்ற ஒரே இது குடும்ப கட்சி கிடையாது. உள்துறை அமைச்சர் சொல்லும்போது மிக தெளிவாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னார். அந்த கருத்திலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி மாறுபட்டிருக்கிறார். அதை பற்றி தான் உங்களோட கேள்வி. இல்லை, அதாவது கூட்டணி பற்றி பேசியது எங்களுடைய அகில இந்திய தலைமை. இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார். பிரிவினையை தூண்டக்கூடிய கருத்துக்களுக்கோ செயல்பாடுகளுக்கோ கல்வி நிறுவனங்களில் இடம் கிடையாது என துணைவேந்தர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற துணைவேந்தர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கல்வி நிலையங்களில் அறிவியல் பூர்வமான கருத்துக்களும் கல்வியும் மட்டுமே போதிக்கப்பட வேண்டும் எனவும், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ தவறியும் மாணவர்களிடம் பரப்பிவிடக் கூடாது எனவும் தெரிவித்தார். மாணவர்களிடையே சமத்துவத்தையும் சமூக சமநீதியையும் கற்பிப்பதுதான் நமது தலையாய கடமையாக இருக்க வேண்டும் எனவும் முதல்வர் அறிவுறுத்தினார். கல்வி நிலையங்களில் அறிவியல் பூர்வமான கருத்துக்களும் கல்வி மட்டுமே போதிக்கப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு அங்கு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ தவறையோ மாணவர்களிடம் பரப்பிடக்கூடாது. கல்வியின் அடிப்படையை அறிவை செம்மைப்படுத்துவதற்காகத்தான். அறிவியல் ரீதியான உண்மைகளையும் உயர்ந்த மானுட பண்புகளையும் போதிப்பதுடன் மாணவர்களுடைய சமத்துவத்தையும் சமூக சமநீதியையும் கற்பிப்பது தான் உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கணும். பிரிவினையை தூண்டக்கூடிய கருத்துக்களோ நடவடிக்கைகளுக்கோ கல்வி நிலையங்களில் இடமில்லை. இதில் எந்தவித சமரசத்துக்கும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆளுநர்
விவகாரத்தில் தமிழக அரசு தொடுத்த வழக்கில் கிடைத்த வெற்றியை கொண்டாடவே முதல்வரை சந்திக்க வந்ததாக கமல்ஹாசன் தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வரை சந்தித்த பின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக முதல்வரை சந்திக்க வரவில்லை என்று கூறிய கமல்ஹாசன், இப்போது நன்றி சொல்ல அல்ல, கொண்டாட வந்தோம் என தெரிவித்தார். ஆளுநர் விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் வெற்றி பெற்ற தமிழக முதல்வரை கொண்டாடவே முதல்வரை சந்திக்க வந்தோம் என்றும் பதிலளித்தார். அல்ல, நான் வரும்போதே கேள்வி கேட்டாங்க, நன்றி சொல்ல வந்திருக்கீங்களான்னு. ராஜ்யசபா சீட்டுக்காக நன்றி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது பார்ட்டியில முடிவு பண்ணி யாருன்னு முடிவானதும் அப்ப நன்றி சொல்ல வருவோம். இப்ப வந்தது நன்றி சொல்லல, கொண்டாட வந்திருக்கோம். இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேஸ்னால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள். அதனால அந்த கொண்டாட்டத்துக்காக தான் நான் வந்தேன். அதுல என்ன உதவி பண்ணணும்னாலும் தேசிய அளவில் இந்த வெற்றியை நாம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படி கொண்டாட வேண்டும் என்பதை. பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டத்தில் வரும் கல்வி ஆண்டில் இருந்து அரிசி உப்புமாவுக்கு பதிலாக பொங்கல், சாம்பார் வழங்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசியபோது இதனை அறிவித்த அமைச்சர் கீதா ஜீவன், காலை உணவு திட்டம் மாணவர்களின் ஆரோக்கியத்தையும் வகுப்பறை ஈடுபாட்டையும் மேம்படுத்தி வருவதாக தெரிவித்தார். எனவே இந்த திட்டம் புதிய மாற்றத்துடன் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.